அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 2வது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் 250வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வலம்மா பரசு லீ ஜாலூத வ ஜுனூதிஹ் காலூ ரப்பனா அஃரிக் அலைனா சப்ரவ் வ தப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அவர்கள் ஜாலூத்திற்கும் அவனுடைய படைகளுக்கும் முன்னால் வந்தபோது, எங்கள் இறைவா, எங்கள் மீது பொறுமையை இறக்கு, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்து, நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவு என்று கூறினார்கள். فَخَزَمُوهُمْ بِإِذْنِ اللَّهِ وَقَتَلَ دَاوُودُ جَالُوتَ وَآتَاهُ اللَّهُ الْمُلْكَ وَالْحِكْمَةَ وَعَلَّمَهُ مِمَّا يَشَاءُ وَلَوْلَا دَفْعُ اللَّهِ النَّاسَ بَعْضَهُم بِبَعْضٍ لَفَسَدَتِ الْأَرْضُ وَلَكِنَّ اللَّهَ ذُو فَضْلٍ عَلَى الْعَالَمِينَ. ஆகவே அல்லாஹுவின் அனுமதி கொண்டு அவர்களை தோற்கடித்தார்கள். ஜாலூத்தை தாவூது கொன்றார். அவருக்கு அல்லாஹ் ஆட்சியையும் ஞானத்தையும் கொடுத்தான். தான் நாடியதிலிருந்து அவருக்கு அவன் கற்பித்தான். மக்களை அவர்களில் சிலரை கொண்டு சிலரை விட்டு அல்லாஹ் தனது தண்டனையை தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்துவிடும். எனினும் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார்கள் மீது அருளுடையவன். தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக்க வஇன்னக லமினல் முர்சலீன். இவை அல்லாஹுவுடைய வசனங்களாகும். இவற்றை மீது உண்மையுடன் ஓதுகிறோம். நிச்சயமாக நீர் தூதர்களில் உள்ளவர்தான். தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅதிம் மின்ஹும் மன் கல்லமல்லாஹ் وَرَفَعَ بَعْضَهُمْ دَرَجَاتٍ وَآتَيْنَا عِيسَى ابْنَ مَرْيَمَ الْبَيِّنَاتِ وَأَيَّدْنَاهُ بِرُوحِ الْقُدُسِ وَلَوْ شَاءَ اللَّهُ مَا اقْتَتَلَ الَّذِينَ مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَاتُ وَلَكِنِ اخْتَلَفُوا فَمِنْهُمْ مَنْ آمَنَ وَمِنْهُمْ مَنْ كَفَرَ وَلَوْ شَاءَ اللَّهُ مَا اقْتَتَلُوا وَلَكِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يُرِيدُ. அத்தூதர்கள் அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கினோம். அல்லாஹ் பேசியவரும் அவர்களில் இருக்கிறார். அவர்களில் சிலரை பதவிகளால் அவன் உயர்த்தினான். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவினோம். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு பின் உள்ளவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னர் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். என்றாலும் அவர்கள் தங்களுக்குள் வேறுபட்டவர்கள். அவர்களில் நம்பிக்கை கொண்டவரும் உண்டு, அவர்களில் நிராகரித்தவரும் உண்டு. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். என்றாலும் அல்லாஹ் தான் நாடுவதை செய்தே ஆவான்.
யா ஐயுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபுல் ஐயஅதிய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா தஃபாஅது வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். நம்பிக்கையாளர்களே, ஒரு நாள் வருவதற்கு முன்னர் உங்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து தர்மம் புரியுங்கள். அதில் வியாபாரமும் நட்பும் பரிந்துரையும் இல்லை. நிராகரிப்பவர்கள்தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிப்துஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அறவே இல்லை. அவன் என்றும் உயிருள்ளவன், தன்னில் நிலையானவன், படைப்புகளை நிர்வகிப்பவன். அவனை சிறு உறக்கமும் பெரும் நித்திரையும் பீடிக்காது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியவனவே. அவனுடைய அனுமதியுடனே தவிர அவனிடம் எவருக்கும் யார் பரிந்துரைப்பார்? அவர்களுக்கு முன்னுள்ளதையும் அவர்களுக்கு பின்னுள்ளதையும் அவன் அறிவான். அவன் நாடியதை தவிர அவனுடைய அறிவிலிருந்து எதையும் அவர்கள் சூழமாட்டார்கள், அறிய மாட்டார்கள். அவனுடைய பாதத்தலம் வானங்களையும் பூமியையும் விட விசாலமாக இருக்கிறது. அது அல்லாஹ்வை விட, அது அவற்றை விட பெரியது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் அளிக்காது. அவன் மிக உயர்வானவன், மிக மகத்தானவன். லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஸ்து மினல் கய்ய் ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூதி வ யுமின் பில்லாஹி ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உத்கா லன்ஃபிஸாம லஹா வல்லாஹு ஸமீஉன் அலீம். இஸ்லாமில் இணைவதில் அறவே நிர்பந்தமில்லை. வழிகேட்டிலிருந்து சத்திய வழி தெளிவாகிவிட்டது. எனவே எவர் சைத்தானை நிராகரித்து அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் மிக உறுதியான வளையத்தை பற்றி பிடித்து கொண்டார். அறவே அதற்கு துண்டிப்பு இல்லை. அல்லாஹ் நன்கு செவியுறுபவன், மிக அறிந்தவன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.